இப்போ வந்து புளிஞ்சாதம் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன பண்ணுறேன்? புளி சாதமா? புளி சாதம். இது வந்து புளி சாதம் கான்ட்ராக்டுக்கு வெளியில் கொடுக்கறதுக்கு பண்ணுறேன். 5 கிலோ புளி சாதம். 5 கிலோ புளி சாதத்துக்கு 600 கிராம் புளி, 600 கிராம் புளி, 200 முந்திரி, 200 வேர்க்கடலை, 50 கிராம் மிளகா வத்தல், 50 கிராம் தண்ணி மிளகாத்தூள், 25 கிராம் வெந்தயம், 50 கிராம் வெள்ளை எள்ளு, 25 கிராம் தனியா, 7 பெருங்காய கட்டி 25 கிராம். இதில் வந்து 25 கிராம் வெந்தயம், 25 கிராம் தனியா, ஒரு சின்ன பெருங்காய கட்டி, 50 கிராம் எள்ளு, காஞ்ச மிளகா ஒரு கை, பெரிய கையில் ஒரு கை, குத்து மிளகாயை 2 கிள்ளிக்கு வந்தது, 4 கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் வறுத்து வச்சுட்டு வந்தது. வறுத்து வச்சுட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கொண்டு இதேமாரி பவுடராக ஆக்கி வச்சுக்கணும். எல்லாத்தையும் நல்லெண்ணெய் வச்சு கடுகு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி, மீதி இல்லை பாதி மிளகாயை 2 காம்போட கிள்ளி போட்டு நல்லா சவசவன்னு தாளிச்சு போட்டு 50 கிராம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு 5 கிலோ புளிங்கிறதுனால ஒரு 100 கிராம் வெல்லம் போட்டு நல்லா கொதி வாங்கி புளிக்காய்ச்சல் அப்படி எடுத்து பார்த்தா நல்லா கும்முன்னு கொதிச்சிருக்கும். மிளகா நேரம் வந்திருக்கும், நல்லா வாசனை வரும். வாசனை வரும்போது இந்த பொடியை, முக்கால்வாசி பொடி அதில் போடுறது. இதில் என்னென்ன கலந்துருக்கேன் அந்த பொடியில்? இந்த பொடியில் வந்து தனியா, கடலைப்பருப்பு, எள்ளு, பெருங்காயம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இதெல்லாம் வந்து கருப்பு எல்லை வெள்ளை எல்லை, அது எந்த எள்ளு வேணாலும் போடலாம். 2 எள்ளும் போடலாம், கருப்பு எல்லையும் போடலாம், வெள்ளை எல்லையும் போடலாம். சரி, நீங்கள் போட்டிருக்கிறது இதில் போட்டிருக்கிறது வெள்ளை எள்ளு. சரி, இதை பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்க வேண்டியது. புளிக்காய்ச்சல் நல்லா கொதிச்சோன்னே இதில் முக்கால் பொடியை காய்ச்சலில் போட்டு கலந்து வச்சிட வேண்டியது. பொடியை சாதம் இப்போ அதை போட போகிறீங்க இல்லையா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் நாளில் போட்டுருவேன். கொதிச்ச உடனே பொடியை சாதத்தில் போட்டு நல்லெண்ணெயோட கலந்துக்க வேண்டியது. மேல் பொடியை போட்டு கலந்துட்டு நல்லெண்ணெய் விட்டு சாதத்தை கலந்து வச்சோம்னா சும்மா கும்முன்னு இருக்கும். 4 நாள் ஆனாலும் புளி சாதம் வீணாகவே போகாது. 5 கிலோ புளி சாதம்னா 1 கிலோ எண்ணெய், நல்லெண்ணெய் கம்ப்ளீட்டாக தேவைப்படும். அது வந்து நீங்கள் பச்சரிசி வேணாலும் பண்ணலாம், புழுங்கல் எடுத்து பண்ணலாம். ஆனால் சாதம் அரிசி வந்து முத்து போல் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாத இருக்கணும். பழைய அரிசியாக இருக்கணும். இது கொஞ்சம் புது அரிசியாக இருக்குது. பழைய அரிசியாக இருந்தால் கஞ்சி வந்து முத்து போல் தெளிவாக இருக்கும். அப்போது தெளிவாக இருந்ததுன்னா சாதம் அரும்பாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நல்லா க்ளீனாக இருக்கும் புளி சாதம். இதுதான் இன்னைக்கு வீடியோ.